நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொதிகையடி, பாபநாசம், அணவன் குடியிருப்பு போன்ற மலை கிராமங்களிலிருந்து 5500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கரும்புகளை வெட்டி 10 கரும்புகள் மற்றும் 25 கரும்புகள் கொண்ட கட்டுகளாக தரம் பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக வணிகர்கள் வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆண்டு ஒரு முழு கரும்பின் விலை 15 ரூபாய் முதல் 25 வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஒரு முழு கரும்பு 30 ரூபாய் முதல் 40 வரையும், கரும்பு கட்டு ஒன்றின் விலை 400 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலை உயர்வால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் பழனிராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அதில் ஒட்டன்சத்திரம், குறிஞ்சிநகர் பகுதியில் பட்டியலின மக்கள் 49 நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அரசு வழங்கிய பட்டாவை சிலர் சட்டவிரோதமாக பட்டாவை பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியலின மக்களை அந்த இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவதாகவும், மீறி வருபவர்களை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் கூறி வருகின்றனர். எனவே கோட்டாட்சியர் ஆக்கிரமிப்பாளரின் பட்டாவை ரத்து செய்து பட்டியலின மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை பிருந்தாவனம் அருகே உள்ள வீர ஆஞ்சநேய ஆலயத்தில் பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஏவிசிசி கணேசன் தலைமையில் வெகுஜன வழிபாடும் சிறப்பு பூஜைகளும் நடத்தி பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை நகர பாஜக தலைவர் லட்சுமணன், மாநில தரவு மேலாண்மை பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் பாஜக நகர நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நாம் தமிழர் கட்சி மதுரை மண்டலம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜல்லிக்கட்டு திடலுக்கு முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி பெயர் சூட்டக்கூடாது, ஐயா மூக்கையா தேவர் பெயர் சூட்ட வேண்டும், மதுரை விமான நிலையத்திற்கு பாண்டிய நெடுஞ்செழியன் பெயரை சூட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தோவாளை கால்வாய், பத்மநாபபுரம், புத்தனார் கால்வாய் தொடர் உடைப்பை சரி செய்ய வலியுறுத்தியும், வயல்களில் கால்வாய்களை ஆக்கிரமித்து முறைகேடாக வீட்டுமனைகளாக மாற்றுவதை தடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ரவி, துணைத் தலைவர் முருகேசன், துணை செயலாளர் விஜய், நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கான மாதாந்திர கூட்டம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் தலைமையில் நடைபெற்றது. அப்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்குகளின் புலன் விசாரணை குறித்தும், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும், பொது அமைதிக்கு களங்கம் விளைவிப்பவர்கள் மீதும் ரவுடிகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு நேரில் அழைத்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் மின்சார அடுப்பு வழங்கப்பட்டது. சென்னை ஈசிஆர் சாலை பனையூரில் உள்ள லிட்டில் ஆர்ட்ஸ் என்ற மனநலம் காப்பகத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட ஈசிஆர் பிளசன்ட் டே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பேருந்து மூலம் சிறப்பு குழந்தைகள் 28 பேரை அழைத்துக் கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை வடநெமிலியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றனர். முன்னதாக அங்கு ஏற்பாடு செய்துள்ள தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மேளதாளம், நாதஸ்வரம், பறை இசை, தாரை தப்பட்டை உள்ளிட்டவைகள் இசைக்கு சிறப்பு குழந்தைகள் தங்கள் சந்தோஷத்தை நடனம் மூலம் வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இறுதியில் அனைவருக்கும்
ECR பிளசன்ட் ஸ்டே சார்பில் ரூபாய் 10,000 பணமும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உட்பிரிவான இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் சனாதனத்தை மறைமுகமாக பறைசாட்டி வரும் ஸ்ரீ நாகபிரணேஷ் சதாசிவத்தை திமுக கட்சியின் அடிப்படை பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும், மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்நிகழ்வில் தலைமையாக மண்டல செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் கலாம் ஆசாத் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருபலவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.